கண்களை மூடிய வச்சுக்கோங்க. இப்ப நடந்த கச்சேரியில ஆடியன்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட்டிவா இழுக்கிற அளவுக்கு அது இழுக்குது. இப்ப நீங்க தியானத்துல கேட்டல் மயமாக இருக்கும் பொழுது ஒரு ஆள் உள்ள இருக்க வேண்டிய அவசியம். கவனம் மாத்திரம்தான் இருக்கணும். கவனத்துக்கு ஆள் பெயர் கிடையாது, குறிப்பிட்ட கவனம் கிடையாது. அது அந்த உடலை சார்ந்த கவனம் கிடையாது. கவனம் இருக்கும்போது மனமா இருக்க முடியாது, மனமா இருக்கும்போது கவனம் இருக்காது. கவன சிதறல் பேர் தான் மனம். அந்த உடல் அளவா அந்த கவனமானது குறுகி மனோசக்தியாக அங்கே என்னென்ன அவைலபிளா இருக்கோ, என்ன கேட்ஜெட், எப்படி எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டுக்கு ஒரு ஃபேன் ரெடியா இருந்ததுன்னா கரண்ட் வந்த உடனே ஃபேன் சுத்த ஆரம்பிக்கிறது, ஃப்ரிட்ஜ் வேலை பண்ண ஆரம்பிக்கிறது, ஏசி வேலை பண்ண ஆரம்பிக்கிறது. அதை போல அந்த ஜீவன் கிட்ட என்ன எண்ணங்கள், என்ன எதிர்பார்ப்புகள், என்ன தாக்கங்கள் இருக்கோ அது அத்தனையும் உடனே கவன சிதறல், மன எண்ணங்கள், மன ஓட்டம், எண்ணம். அது வெறுமனே போறதில்லை. அந்த எண்ணங்கள் எண்ணுபவனாகவும் தாக்கமுற்றவனாகவும் ஆசைப்பட்டவனாகவும் எதிர்பார்ப்பவனாகவும் வெறுப்பற்றவனாகவும் ஏகப்பட்ட தன்மைகளை கொண்ட அவர்களை உருவாக்கிட்டு தூயர்களை உருவாக்கிட்டு போறதுதான் இந்த பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்லை. எண்ணுதல் மயமாவே இருந்தா நம்மளுக்கு இன்னைக்கு பிரச்சனை கிடையாது. எண்ணுதல் இருந்து விலகி இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு ஒரு உள்ள பேசும்போதுதான் பிரச்சனை. உள் பேச்சுதான் பிரச்சனை. உள்ளவ கண்ண தரங்க. இதுல இருந்து இந்த மியூசிக்ல அவங்க பார்ட்டிசிபேட்டிவா இருந்தா நம்ம பார்ட்டிசிபேட்டிவா இல்ல. நம்ம அங்க இருக்கிற அந்த ஆடியன்ஸ் சேர் போட்டிருந்தா அந்த சேர் எப்படி இருந்திருக்கும்? சேர் முதுகுலிச்சு ஆறா வச்சு கை தட்டாது. நம்ம கவனத்தை அப்படி நம்ம கிட்டே வச்சிருந்தோம். புரியுதா? வித்தியாசம் அதுதான். இது பேர் ரிலாக்ஸேஷன். அது பேர் என்ன? வெளிச்செல்லுதல், இறைத்தல், ஆன்ம சக்தியை இறைத்தல். இது ஆன்ம சக்தியாகவே அமைந்திருத்தல், இருத்தல். இது அது இயங்குதல், இயக்கத்துக்கு ஆட்படுதல், கவர்ச்சிக்கு ஓசைக்கு அடிமையாகுதல். இதுவே நான் அட்டாச்மெண்ட். ஸ்டாப்பிங் பேர் நான் அட்டாச்மெண்ட். என்னமா மாறலைன்னா நான் அட்டாச்மெண்ட். ரியாக்ஷன் ஆகலைன்னா நான் அட்டாச்ட். டிட்டாச்மெண்ட் ஒண்ணும் கிடையாது. யூ ஆர் நான் அட்டாச்ட். என்னுடைய உன்னுடைய சென்சர்னுடைய தன்மை என்ன? நான் லோக்கலைஸ் இம்பர்சனல் அவேர்னஸ். நான் லோக்கல்னா என்ன? அங்க கிடையாது, எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்குது. எல்லா இடத்துலயும் இருக்குன்றது எனக்கு தெரியல. எனக்கு தெரியலன்றதுனால இக்னோர் பண்ணினதுனால இக்னோரன்ஸா மாதிரி சிந்தனை மூலமா, சிந்தனைகள் மூலமா எல்லாம் அதை தேடுறேன். வேற ஒண்ணும் இல்லை. ஆசை மூலமா நான் விரும்புறது அதுதான். ஏன்னா அது அடைஞ்ச நிலையில இருக்கிற முழு பொருள். இங்கிருந்து நான் மெரினாவுக்கு போய் சாயந்தரம் பீச்சை ரசிக்கணும், கடல் அலைகள்ல நின்று ஃபேமிலியோட நிற்கணும்ன்றது ஏற்கனவே வேற உடம்புகள்ல யார் யாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அடைஞ்ச நிலையில இருப்பாங்கல்ல. அந்த பிரதேசம் எங்கேயும் போயிடல. ஏதேதோ ஆசைகள் கொண்ட உடல் அங்க போயிருக்குல்ல. இந்த ஆசை ஒண்ணுத்தினால்தான் நான் அடையாதவனா இருக்கேன். புரியுதா? யாரோ ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நான் நினைக்கிறேன், எனக்கு ஆசை வந்து கணத்துல ஏதோ ஒரு ஃபேமிலியே எங்க காலில் நினைச்சுட்டு இருக்கோம். அவங்களுக்கு வரப்போல அந்த குதூகலமும் ஆசையும் அந்த அனுபவங்களும் சந்தோஷ அனுபவங்களும் எல்லாம் ஒண்ணுதான். நாங்க போனாலும் அது வரப்போகுது. இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு நான் போவேன். அதுக்கு வேண்டிய சாத்தியக்கூறுகள் எங்கிட்ட எல்லாம் இருந்ததுன்னா போக போறேன். இல்லைன்னா பேசுவேன் உள்ள. அதுதான் பிரச்சனை. புரியுதா? இல்லைன்னா முடியலையே, சந்தோஷமா இருக்கு, குழந்தை குழந்தை சரியில்லையே, இப்படி ஏதாவது வரும்போது உள் பேச்சு நிறைய பேர். அது பூரண பொருள். எல்லா
எல்லா இடத்துலயும் அபண்டன்ஸ் தான் அதனுடைய வே ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அபண்டன்ஸ் என்னோட ஆசைப்படுற அளவுக்கு அது கொடுத்துருக்கு. கரண்ட் அபண்டன்டா வந்துருக்கு. வீழ்ச்ச உடனே நாமதான் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியோட போய் சேர்ந்துக்கணும். நம்மளுடைய பழைய பதிவுகளோட சேர்ந்து நாம் தான் உள்ள பேசுறோம், நாம் தான் பேசி தகுந்தப்படுறோம். இப்போ இருக்கிறது கொஞ்ச நேரத்துல விருப்பம் நிறைய இருக்கு, கொஞ்ச நேரம் சாயந்தரமா இருக்கலாம், அடுத்த நாளா இருக்கலாம், 4 நாளா இருக்கலாம். நானே தான் அப்படி கேட்டேன், இப்ப வேண்டாம்பா எனக்கு, நானே சொல்றேன். ஏன்பா எப்படி சொல்றேன், உனக்கோசம் நாங்க எப்படி கொண்டோமே, நாங்க ரியாக்ஷன்ல ஏதோ புரியல. நம்மள யாராவது ஏதாவது திட்டுற அளவுக்கு போச்சுன்னா உடனே நம்மளை நொந்துப்போம். நம்மளை நொந்துக்கிறத இங்க தாங்க முடியாது. நாம் நம்ம கூட பேசுற பேச்சுதான் ரொம்ப அனர்த்தமான விஷயம். இப்போ இது உங்களுடைய அட்டென்ஷனை கூட்டுது இல்ல, கரெக்டா? நிறைய தருணங்கள்ல ஆஹான்றதுல உள்ள இல்லையா, மியூசிக் கேட்டுங்களா இல்லையா? மியூசிக் ஓடிண்டே இருக்கு, நீங்க அதோட ஐடென்டிஃபை பண்ணாம கேட்கணும், அவ்வளவுதான். கரெக்டா? உங்க கவனம்னு ஒரு கவனமா ஆகக்கூடாது. கரெக்டா? கேட்கலாம் இருக்கணும், கவனம் கேட்கலாம் இருக்கணுமே தவிர நான் கேட்கிறேன் ஆகக்கூடாது. அது என்னுடைய கவனம். என்னுடைய கவனம்னு உன்னுடைய கவனம்னு ஒரு கவனமும் கிடையாது. மொத்த கவனத்துல எல்லாரும் தனித்தனியா ஐடென்டிட்டியை பிக்கப் பண்றோம். அந்த ஐடென்டிட்டி தான் ப்ராப்ளம். ஐடென்டிட்டி தான் அகந்தை. இதுக்கு ஏகாகிரகம் வேண்டியதா இருக்கு. அந்த ஏகாகிரகத்துக்கு எப்படி புரியுதா? இட் இஸ் எ டெமோ. அதாவது ஓப்பனா எப்படி கேட்கறது, ஐடென்டிஃபைடா கேட்கும் பொழுது பதியும் சத்தமாகும். ஓப்பனா கேட்கும் பொழுது ரிலாக்ஸ், ஓப்பன். புரியுதா? எண்ணங்கள் விழணும், பிடிப்புக்கு தளரணும், ஆப்போசிட் வே. புரியுதா? ஆனா எண்ணம் என்ன பண்ணோம்னா, எண்ணத்துக்கு விட தெரியாது, அதுகிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஒட்டுமொத்தமா பார்க்கணும். புரியுதா? ஒட்டுமொத்தமா பார்க்கிற ஃபீல்டு பேர் தான் கவனம். அதான் சாய்ஸ்லெஸ். தெரிவிக்கல, தேர்ந்தெடுக்காத வெற்று பார்த்தல் கவனம். சாய்ஸ்லெஸ். அதான் சாய்ஸ்லெஸ் ஏன் சொல்ல வேண்டியதா இருக்கு? சூஸ், அதாவது சூஸ் பண்ணும்போது சூசர் வரும். அதுதான் ப்ராப்ளம். சூசர் தான் ப்ராப்ளம். சூசிங் ப்ராப்ளம் கிடையாது. சூசிங் ப்ராப்ளம் கிடையாது, டூயிங் ப்ராப்ளம் கிடையாது. டூயர் தான் ப்ராப்ளம், சூசர் தான் ப்ராப்ளம். அந்த மாதிரி இல்ல. சொல்றது புரியுதா? ரொம்ப ரொம்ப அதாவது கிரிட்டிக்கல் லெவல்ல இதெல்லாம் போது. என்னைக்காவது முடிச்சுக்கோ, எப்பவே முடிச்சுக்கோ, சீரியஸா இருந்தேன்னா முடிச்சுக்கோ. இப்ப டால் யூ ஆர் சீரியஸ். அதர்வைஸ் இதுக்கு பவர் இருக்கு, தாட்ஸுக்கு அப்படியே மறைச்சு ஸ்வீட் பண்ணிட்டு போயிடும். நாள்கள் வருஷங்கள்னு தள்ளி போயிடும். ஏன்னா அது கோடிக்கணக்கான பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா இருக்கு ஃபார்ம் எடுத்து. அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற சக்தியானது உருவம் இல்லாமல் வடிகால் பெறாது. வடிகால் இல்லை அதுக்கு. அன்வென்டிலேட்டட் எனர்ஜி ஆல்வேஸ். சயின்ஸ் தியரி அதுதானே, ஐன்ஸ்டைனோட தியரி அதுதானே. E is equal to mc square. எனர்ஜி கான்ஸ்டன்ட். இங்க மேட்டருக்குள்ள இருக்கு, மேட்டருக்கு வெளியில இருக்கு, அவ்வளவுதான். அந்த ரேஷியோ ஆத்மா பூரா மாறாது. எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட். இப்ப நம்ம பண்றது எனர்ஜி லெவல். ஆன்மாவுக்கு 5 விதமான தன்மைகள் சொல்லுவார். சாதாரண 3 சொல்லிடுவார் வெளியில. சத்து, சித்து, ஆனந்தம் சொல்லிடுவாங்க. சத்து, சித்து, ஆனந்தம். அது நம்ம வழக்கமா கேள்விப்பட்டோம். சத்துன்னா என்ன?
அது இல்லாததுன்றதே கிடையாது, இருப்புதான் அதனோட தன்மை. நேற்றுக்கு சுரேஷ் போகும்போது ஒரு கேள்வி கேட்டேன், ஒரு பிளாங்க்னஸ் ஆயிடுறது, பிளாங்க்னஸ் ஆயிடுறதுன்றது யாருக்கு தெரியுது? எம்டினஸ் கூட யாருக்கு தெரியுது? இந்த ரூம்ல ஆனந்த் இருக்கானான்னு பாருன்னா அது ஆனந்த் இல்லைன்றதும் தெரியுது இல்ல. ஆனந்த் ஒரு உருவ வடிவோட கொண்ட ஒரு மனிதன் இல்லைன்றதும் தெரியுது. தமிழ்ல காப்பி வச்சிருக்கேன் பாரு, அது என்ன தமிழ்ல ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்லைன்றது அறிவுக்கு தானே தெரியுது, தமிழருக்கா தெரியுது? புரியுதா? இல்லாததும் ஒவ்வொரு தெரிஞ்சுட்டு இருக்கு. இங்க ஆஃபே கிடையாது, இருப்பு இல்லைன்றதே கிடையாது. இருக்கு என்ன நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மள மாதிரி இருக்கணும், உடல் கொண்டு சான்ஸே கிடையாது. பொருள் அது கூட நாம் நினைக்கிறது, எது நினைக்கிறது, புத்தி நினைக்கிறது. புத்தி காட்சி பொருளா வேணும், பொருளை காட்சி பொருளா. விக்கிரகத்துக்குள்ள வா, வெங்கடேச பெருமாளா வா. வெங்கடேச பெருமாளை போய் பார்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆக்சுவலா ஒரு தடவை திருப்பதி போனா எவ்வளவு பிளானிங் நடக்கிறது, எவ்வளவு எனர்ஜி, எவ்வளவு பணம், எவ்வளவு டைம், கியூல எவ்வளவு நேரம் வைக்க வேண்டியதா இருக்கு, எவ்வளவு ப்ரிப்பரேஷன். ஒரு ஃபேமிலியோட போகணும்னா, இன்னும் கை குழந்தைகளோட எல்லாம் போகணும்னா எவ்வளவு பிரச்சனைகள். உண்மையா அந்த பக்குவம் வராத வரைக்கும் இந்த அஞ்ஞான ஆட்டம் நடந்துட்டே இருக்கும். இதுல தப்பு ரைட்டே கிடையாது. எந்த லெவல்ல அது நடக்கணுமோ அது நடந்துதான் ஆகும். அப்படி போயிட்டுதான் வரணும்னா அப்படிதான் போயிட்டுதான் வரும். அதுவும் வழிதான், அது வழி இல்லாம இல்ல. கோயிலுக்கு போறது, பக்தி பண்றது, அங்க பிரசனம் பண்றது, ஒரு தேசமா தீர்த்த யாத்திரைக்கு போறது, எல்லாமே இங்க இந்த ஸ்கீம். அதெல்லாம் தப்பு கிடையாது, அதுவும் வழிகள் தான். பெரிய சொத்து வழி. அது ஏன் தெரியலன்னா அப்படித்தான். அங்க கீழே நின்றுட்டு 8 மணி நேரம் 24 மணி நேரம் நிக்கிறான்னு அப்படித்தான். அவனை பைத்தியக்காரன் சொல்லிட முடியாது, அவனை அறியாதன்னு சொல்லிட முடியாது. உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா அவ்வளவுதான், உனக்கு தெரியலன்றது தெரிஞ்சிருக்கு, உனக்கு வந்துருக்கு, அப்போ முடிச்சிருக்கேன் சொல்றது. ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டேன், கரெக்டா முடிச்சுட்டேன். இங்க ஏன் இருக்கேன்னா உங்க முடிச்சுட்டேன், மீதி எல்லாம் முடிச்சுட்டேன். அங்க ஏன் இருக்காங்கன்னா இன்னும் பண்ண வேண்டியது அங்க நிறைய இருக்கு. இப்ப பண்ண தியானத்துல கவனச்சிதறல், கவனமாக இருத்தல். யாரு இருக்கான்றது கிடையாது. யாருன்னு போட்டா திருப்பி அதை விடலாம். உடலுக்கு இருக்கேன்னு தெரியாது இல்லையா? நான் தான் என் உடலை ஃபீல் பண்றதை தவிர நான் நோய் எடுத்து இருக்கிறேன், நான் ஆரோக்கியமா இருக்கேன். டாக்டர்கிட்ட போகும்போது என்ன இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் நம்மள இன்னும் என்ன சொல்றோம், ஆக்சுவலா இங்க வலிக்கிறதா அங்க வலிக்கிறதான்னு கேட்கும்போது நாம தானே ஃபீல் பண்ணி சொல்றோம், இல்ல டாக்டர் அங்கெல்லாம் வலிக்கல, இங்கதான் வலிக்கிறது அப்படின்னு கையதான் கைக்கா சொல்லுது, கையா சொல்றது இல்லையே. நுட்ப உடல் தானே அங்க பேசுறது, நுட்ப உடல் தான் இங்க சிக்கே. அவருமே ஆனா அதுதான் பெரிய பெரிய ஆண்டுகளுக்கு உண்டான கட்டுறது எல்லாம். ஒரு நாள் புத்தர் ஒரு பெரிய வயக்காட்டு வழியா போயிட்டு இருக்காராம். போயிட்டு இருக்கும்பொழுது அங்க மத்தியான வேலை ஆயிடுத்து, ஒரு 2-3 மணி இருக்கும். மத்தியானம் பிக்சா முடிஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டார் பண்றது. போய் அந்த வயல்ல நிறைய பேர், ஒரு ஆயிரக்கணக்கான விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வாரத்துல ஒரு கோடை மாதிரி ஒரு நேச்சுரல் ரூப் போய் உட்கார்ந்துட்டாரு. ஏன்னா இதுல ருசிகண்டவா அவளுக்கு தெரியும், எண்ணத்துல இல்லாம இருக்கிறது எப்படின்னு தெரியும், உள்ள இல்லாம இருக்கிறது. உள்ள இல்லாம இருந்தா எல்லா இடத்துலயும் இருப்போம். இது சென்டர்ல என்ன எல்லா சென்டர்ல இருப்போம். கரெக்டா?
உறக்கத்துல இவைகள் அனைத்தும் இல்லாமல் இருந்து அனைத்தும் வருது, உலகத்தோட வருது. அந்த பாட்டை பார்க்கணும் நம்ம. புத்தர் என்ன பண்றாரு, போய் உட்கார்ந்தாரு, அடுத்த செகண்ட் வந்து உள்ள எந்த இன்ட்ரெஸ்டுமே கிடையாது. தானே தானா இருந்து அப்படியே இருந்துருக்கு. தானா இருக்கோன்னு தெரியாம இருக்கிறதா தானா இருக்கு. புரியுதா? கான்சியஸ்னஸ் இஸ் நாட் செல்ஃப் கான்சியஸ். இருப்புக்கு தான் இருக்கும் தெரியும், அதுக்குதான் இருக்கு. தான் இருக்கும் தெரிஞ்சா ஏதோ ஒரு அடைமொழி இருக்குன்னு அர்த்தம். இதுவாக இருந்தாதான் அது இருக்கும். புரியுதா? அது வந்து வெறும் பேர் எக்ஸிஸ்டன்ஸ், வெற்று இருப்பு. அந்த மாதிரி வரும். நான் மாடல் தியானம் பண்ணும். இது நடுவில் என்ன ஆயிடுச்சு, திடீர்னு மேகங்கள்லாம் திரண்டு வந்து வானம் கருத்து போய் இடியான இடி. இவங்க சுதாரித்து ஒரு எல்லாம் ஓடுறதுக்குள்ள, அறுவடைக்கும் வேலையை விவசாயிகள் ஓடுறதுக்குள்ள ஒரு 2 பேர் இடி தாக்கி செத்தே போயிட்டான். அவன் போய் கவனிக்க முடியாத அளவுக்கு மழை, அவனுக்கு முன்னால் தாக்கிட்டா இடி தாக்கிட்டான்னு தெரியாத அளவுக்கு மழை பிச்சு வாங்குது. இது எல்லாம் அங்கங்க போயிடும். 2 மணி நேரம் போர்க்காலம் போல புயல் கடந்த பூமியே, புயல் கடந்த பூமியே. பாட்டு பாடின்னு வேலையை ஆரம்பிச்சிருந்தாங்க. மத்தியானம் 3 மணி நேரத்துல இதெல்லாம் நடந்தது. யுத்தம் நடந்து போயிருக்கு. இந்த இடத்துல எவ்வளவோ ஏக்கர். அப்புறம் அப்படியே எல்லாம் ஒதுங்கி இதுவாகி அப்படியே போறாங்க. திருப்பி நம்ம போய் பார்க்கலாம், எவ்வளவு ஊது கிடக்காங்களா 2 பேர், என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் போறாங்க. போற வழியில பார்த்தா அந்த உட்கார்ந்தாலும் உட்கார்ந்துட்டே இருக்கான் இந்த புத்தர். அங்க 3 நேரம் உட்கார்ந்துட்டே இருக்கேன். எங்களை பத்தி அவங்க கேட்ட ஒரு நிரந்தரம் போய் அந்த 2 பேர் நிஜமாக போயிடுச்சு, உயிர் போயிடுச்சு. தூக்கின்னு போய் அதை பத்தி பேசி அது இதுன்னு 6 மணி 6:30 மணி ஆயிடுச்சு. எல்லாம் இருக்க ஆரம்பிச்சு உள்ளவங்க வயசான ஒரு 4-5 பேர் வந்தாங்க. ரொம்ப காதல இருக்காங்க. போயிட்டேன், சாமி சாமி சாமின்னு உள்ளுக்குறாங்க. போடுங்களாமா என்ன அப்படின்னு வர நினைவுக்கு வர நினைவுக்கு வருதான். புரியுது? நம்மளே காத்தால உறக்கத்துல இருந்து இப்படித்தான் வரும், நினைவுக்கு வரும். நினைவிடங்கள் சொல்லப்படுற எண்ணுகின்ற இடங்கள், உணர்ச்சிகள் திரும்பி 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 ரிவால்விங்க அங்கேயே வந்துட்டு இருக்கிற இடங்கள், ஞாபகங்கள் உலவுகின்ற ஒரு பிரதேசம். ஞாபகங்கள் எதை பத்தி? உலகத்தை பத்தியும் தன்னை பத்தியும். உலகம்னா என்ன? எல்லா உறவுகள், பொருட்கள், அபிமானங்கள், என்னுடையவைகள் அப்படின்ற எல்லா அமைப்புகள் தான் எண்ணங்கள். அவர் வேற என்ன வர போகுது? இந்த பிரதேசத்துக்கு தான் எல்லாரும் உறக்கத்திலிருந்து வரும். அந்த மாதிரி இவர் வந்து நினைவுக்கு வரார், நினைவு உலகத்துக்கு வரார். நினைவு உலகம்ன்றதுன்னா மன உலகம். மன உலகம்னா உலகமே. இங்க உலகம் வந்து ஒண்ணும் சரியா கிடையாது. நானே உலகம், இன்னும் உலகம், எல்லாம் உலகம். நீங்கெல்லாம் உலகம். ஹியூமனிட்டி கூட கிடையாது. புல்லு பூண்டு டஸ்ட்ல இருந்து பிக் பேங்க்ல இருந்து இங்க ஏதான மேனிஃபெக்சரிங் எது வந்தோ அத்தனையும் இங்க இருக்கு. சங்கமிக்கு அத்தனையும் இருக்கு. இன்ஃபேக்ட் மூளையில வந்து எவ்வளவோ லேயர்ஸ் அடுக்குகள் இருக்கு. லேயர் கன்செப்ஷன்ல அந்த இதுலயே அவ்வளவு நடக்குது, அவ்வளவு டேட்டாவும் உள்ள இருக்கு. ஆல விதையில இவ்வளவு விதை, ஆல விதை, ஆல விதையில வரப்போற 1000 ஆலமரங்கள் 1000 வந்து வருஷங்களை கழிச்சு வரப்போற அதுல வரப்போற விதைகள், அதுல உற்பத்தி ஒரு ஆலமரங்கள்ல இந்த விதையில இருக்கு. சோ திஸ் மூமெண்ட் இஸ் எட்டர்னிட்டி. எட்டர்னிட்டினால பின் முன்னெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பின்ன கிடையாது, முன்னும் கிடையாது. நவ் இஸ் எவர், பிரசன்ஸ் இஸ் ஒன்லி டென்ஸ். ஒரே டென்ஸ் என்ன? நோ பாஸ். அது டென்த் தரது. டென்த்ல டென்த் இழுக்கப்பட்டது. புரியுதா? யார் இழுத்தோம்? அகந்த இழுத்து உற்பத்தி பண்றது. ஃபியூச்சர் டென்ஸா எதிர்காலத்தை வைக்கிறது, பாஸ்ட் டென்ஸா அழுந்தி கிடக்கு அதை வாங்கி. டென்ஸ் டென்ஷன் தானே அது.
இழுத்தல் அடக்குதல். இது வீட்டுக்குறாரு. என்ன சாமி என்ன பண்ணிருந்தீங்க, தூங்கிருந்தீங்களா? இல்ல இல்ல, என்ன 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 இல்ல ஒண்ணும் இல்ல, சும்மாதான். உங்களுக்கு கோபம் வர. நீங்க மாட்டுக்கு கண்ண முடிந்தீங்க. நிறைய பேர் வேலை பண்ண 2 பேர் செத்துக்கூடாது தெரியுமா? அப்படியா? என்ன நடந்தது? என்ன நடந்ததா? இடி எடுத்தது கூட கேட்கல. ஒரு இடி விழுந்தது பாருங்க, பார்ட்டிசிபேஷனே இல்லாம இருக்காரு தெரியுதா? டோட்டலா மனம் வெளியே செல்லலைன்னா அந்த அந்த காலத்துலதான் எல்லாம் உலகமே இருக்கு. ஆக்சுவலா இண்டிவிஜுவலுக்குத்தான் உலகம். இண்டிவிஜுவல் என்ன? நிறைய நினைப்புகள், நிறைய மரப்புகள், நிறைய பதிவுகள், ஒட்டி வெட்டி பேச்சுக்கள். ஒரு வார்த்தை வந்தனால அதனோட ஆப்போசிட் வார்த்தையினுடைய உணர்ச்சியும் சேர்ந்து அதுக்குள்ள இருக்கு. அந்த வார்த்தையில இருக்கு. அதனால எனக்கு நல்லதே நடக்கணும் அப்படின்னா கெட்டதுன்னு எதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கண்டு பயப்படுற வார்த்தை உள்ள அதுக்குள்ள அடங்கி இருக்கு. கெட்டதுன்னு என்னென்னமோ வகையறா வச்சிருக்கேன். நான் நினைக்கிற நல்லதுக்கு ஆப்போசிட்டா நிறைய கெட்டதுகள், எனக்கே தெரிஞ்ச கெட்டதுகள் இருக்கு. அதெல்லாம் மொத்தம் நடந்துடக்கூடாது அல்லவா, அதுவும் இருக்காங்க. புரியுதாங்க? அதனாலதான் இரட்டைகள்ன்ற வார்த்தைகள் ஒரு வார்த்தையில அந்த அந்த அடுத்த வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தைகளோட உணர்ச்சிகளும் இருக்கு, அதை விளக்குதலும் இருக்கு. அதனாலதான் எதை பிரார்த்திச்சாலும் எதை பேசினாலும் அபத்தமா போயிடும். இங்க எதை நீ பண்ணாலும் கிடைக்கல. நல்லதை பிறந்து நல்லது நீ நினைக்கிற நல்லதும் கிடைக்கும். ஆனா நீ நினைக்கிற நல்லதுன்றது உன்னுடைய அறிவுறத்தினால நீ கேட்டு இருக்க. அதனால கூட அதுக்கு அந்த கெட்டதுக்கு நேரத்துல பக்கத்துலயும் நிற்கும். அந்த நல்லதை நீ காப்பாற்றுறதுக்கே போராடிட்டு இருக்கும். புரியுதா? இங்க என்ன பண்ணாரு? ஏற்பட்ட இடி, எப்பேற்பட்ட மின்னல். இந்த பேர் போயிட்டாயா, உனக்கு ஒண்ணுமே தெரியல. சூழ்நிலை கூட எழுந்திருக்காங்க, தூங்க முடியாது. ஓரளவுக்கு காரெல்லாம் அடிச்சுது, எல்லா சைடும் இப்படி இப்படிலாம் மழை. ஏற்பட்ட இடி 4 கொட்டாயெல்லாம் எரிஞ்சு போச்சு. விதவிதமே அவங்க அன்று பண்ண அத்தனை அறிவுகளே சொன்னார். ஒண்ணுமே போல, ஒண்ணுமே நிகழல. நிகழ்வுகள் அனைத்துக்கும் பிரஜை வேணும். பிரஜை லோக்கலைட்டா இருக்கணும். நம்ம ஓயாம லோக்கலைட்டா இருக்கும். நம்ம எண்ணங்களாகவும் உணர்ச்சிகளாகவும் பேக்ரவுண்ட் ஆல்வேஸ் ஒர்க் பண்ணிட்டே இருக்கு. பின்னாடி எல்லாத்துக்கும் இந்த க்ஷணத்துக்கு பின்னாடி நம்மளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. இப்ப அவர் என்னென்ன வேலை செஞ்சாரு? இது நான் அட்டாச்மெண்ட் தானா நடந்துட்டு இருக்காங்க. பிகாஸ் யூ ஆர் நாட் எ பாடி. காது இருக்கு, புலன்கள் இருக்கு. ஒரு இடினா ஒரு லெவலுக்கு சாதாரண சத்தங்கள் கேட்காம இருக்கலாம். ஒரு இடி வந்தா கேட்காம இருக்கலாமா? இப்ப நம்ம இந்த தியானம் பண்ணோம். தியானம் பண்ணும்போது சவுண்ட் இருக்கு. நம்ம கவனம் சவுண்ட பார்க்கும்போது சவுண்ட் இருக்கு, நல்ல சவுண்ட் நல்லா தெரியுது. இந்த ஜூம் கேமரா போட்டு ஹீரோயில காமிக்கும் போது பேக்ரவுண்ட் டான்சர்ஸ் எல்லாம் லைட்டா டிம் ஆயிடுவாங்க. எத்தனை பேர் ஆடுறாங்கன்னு தெரியும். எங்கேயோ ஆடி இருப்பாங்க, பாவம் அவங்க கிலோ ஆடி 100 பேர் இன்னும் தெரியாது. அவங்கள ஃபோக்கஸ் பண்ணும் போது ஹீரோயின் டிம் ஆயிடும். அந்த மாதிரி இங்க கவனம் ஒட்டி வெட்டி ஒட்டி வெட்டி இன்னும் கவனத்தை நம்ம வயாம கன்வெர்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஏன்னா நான் இருந்துட்டே இருக்கோங்க. நான்ற அமைப்புக்குள்ள இருக்கிற ஒரு 6-7 வேற்றுமை உறவுகள்ல இருக்கிற அத்தனை அமைப்புக்குள்ளும் ஏதோ ஒரு தாக்கங்கள்ல இருந்து தியானம் பண்றது. அது
அவர் கண்ணை விழிச்சப்படி கூட தியானம் கண்டினியூ ஆகும். அது விசாரமா கண்டினியூ ஆகும். அப்படியே அவருக்கு தெரியுது. அதுவாகவே இருக்காங்க, இன்வால்வ்டா இருக்காங்க, அட்டாச்சா இருக்காங்க, ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. வேலை பொருளோட பண்ணல, உள்ளேயும் அதை சேர்த்து பதிச்சிட்டு இருக்காங்க. அப்புறமா அதுல எப்படி சாமி இருந்தது, அப்புறம் ஆச்சரியமா எல்லாம் அவங்களுக்கு ஆச்சரியமா மாறி எப்படி 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 எப்படி. அதுக்கப்புறம் வாங்க பசங்க இருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு மைண்ட்ஃபுல்னஸ் பத்தி ஃபுல்லா சொல்லிட்டு இருக்காங்க. மைண்ட்ஃபுல்னஸ்னா என்ன? வெறுமனே ஒரு சென்டர் இல்லாமல் கவனமாகவே இருக்க, ஒவ்வொரு வேலையிலும் கவனம் கவனம். உள்ளதான் இடையூறு, வெளியில இடையூறு கிடையாது. உள்ள இடையூறு இல்லாமல் இருந்தா வெளியில இடையூறு இருக்கவே இருக்காது. உணர்ச்சிகள் வேற ஏதாவது கிறிஸ் கிராஸா உள்ள அப்படி போச்சுன்னா அதுதான் இடையூறு. அந்த செகண்ட்ல என்ன வேலையோ அந்த டூயிங்காவே இருந்தா ரெஜிஸ்ட்ரேஷனே தேவையில்லை. இடையூறுகள் பேசிட்டனாதான் ஒப்பீனியன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஒப்பீனியன்ஸ் ஃபார்ம் ஆகும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும். சக்சஸ் ஃபெயிலியர்லாம் வரும் அந்த டூயிங்ல. நல்லா பண்ண நல்லா பண்ணல இதெல்லாம் வரும். புரியுதா? இப்ப என்னத்தை பிராக்டிஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. இப்ப கவனம் புரிஞ்சுதா? இந்த தியானம் பண்ணீங்களே, கவனம்ன்றது என்னன்னு தெரியுதா? அப்படியே வெறுமனே இருத்தல், உள்ள யாராகவும் இல்லை, வெறுமனே இருத்தல், வெறுமனே கேட்டல், அது வெளியில வெறுமனே. இதே என்ன பண்ணும், இன்னும் மியூசிக் கிடையாது. அடுத்த செகண்ட் விசாரமா லைஃப் போகணும். எப்படி போறது? எது வருதோ அடுத்த செகண்ட் என்ன உணர்ச்சி வருதோ அந்த உணர்ச்சி அந்த உணர்ச்சி பார்க்கப்படணும். அவ்வளவுதான். நான் என்னோட கோபத்தை டீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கோபம் தனியாவே இல்லை, நீ கோபமாவே இருக்க. கோபம் நீ வேற வேறவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. சந்தோஷத்துல கழிச்சுட்டு இருக்கேன்னா சந்தோஷம் மயமாவே ஆயிட்டேன். There is no witness at all. There cannot be a witness. And something happens, there cannot be a witness at all. அதுக்கு நல்ல தகுதி வரும். அது அபியாசத்தில் தான் வரும். இங்க அபியாசம்னா 24 hours தவிர அபியாசம். அபியாசம் வைராக்கியம்னு பதஞ்சலி சொல்லுவார். என்ன மெத்தட்ஸ்னா அபியாசம் அண்ட் வைராக்கியம். ரமண மகரிஷியை கேட்டா 2 வார்த்தையில சொல்லுவார். தன்னிலையில் நிற்பல் ஞானம், அந்நியத்தை நாடாதிருத்தல் வைராக்கியம். புரியுதா? தன்னிலையில் நிற்றல், இந்த கவனத்திலேயே நிற்றல். தன்னிலைன்றதுதான். தன் நிலை எப்பவுமே தெரியணும். நடக்கும்போது நடந்துட்டு இருக்கேன், இந்த ரூம்லேருந்து இந்த தாட்டு கோசம் தான் போறேன். அந்த பர்பஸ் வித்தின் மைக்ரோ செகண்ட்ஸ்ல பர்பஸ் ஆகிடும். புக்ஸை எடுத்து ஒழுங்கா வச்சுட்டு வர போறேன், அழகாளிகளை அடுக்கி வைக்க போறேன், ரூமை கிளீன் பண்ண போறேன். அவ்வளவுதான் பர்பஸ். ஹையஸ்ட் எஃபிஷியன்சில நடக்கும். எனக்கு நேருக்கும் பொழுது அங்க இருக்கிற ஒரு பொருளை பார்த்த உடனே அசோசியேட் எங்களை பையனை திட்டுறது, அப்பாவை திட்டுறது, இப்படிதான் போனோம் அப்படிதான் போனோம். வேண்டாத பகவான், உன்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு எல்லாம் பந்தங்கள் விளைஞ்சுட்டே இருக்கும். ரொம்ப இன்டகிரேட்டட் இண்டிவிஜுவல். இன்டகிரேட்டட் ஒரு இருக்கா, கூண்டு இருக்கா, நல்ல அலையில. இப்படிதான் ஆக்சுவலா வெளி வேலைகள் நடக்கப்படும். இப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டு வெளி வேலைகள் பண்ணும்போது வெளியில 100 குற்றங்கள் தெரிய வர, அதுக்கெல்லாம் பராமரிக்கம் இருக்கணும். தட் இஸ் நாட் மை ஏரியான்னு தெரியணும். புரியுதா? நம்ம அலர்ட் ஆயிட்டோம்னா ஒண்ணு என்ன பண்ணுவோம், அதற்கு ஆரம்பம் பரி ஆயிடுவோம். 100 குற்றங்கள் தெரியும், உடனே தெரியும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா 100 குற்றங்கள் தெரியும், ஆபீஸ்ல போனா எல்லாம் தெரியும். திருப்பி இதெல்லாம் தெரியறதுக்கு இது கிடையாது. திருப்பி யூ ஆர் கோயிங் பேக் டு தி சென்டர். இது நல்லாவே யோசிக்கணும். அவங்க எல்லாம் அங்க இருக்கவன் அவன் பார்த்துப்பான். எல்லாருக்கும் இது இருக்கு. இங்க நல்ல டிரான்ஸ்பர்மேஷன் ஆகக்கூடியது நாம் ஒருத்தர் தான்.
ஐயோ நம்ம அம்மா தானே, நம்ம அக்கா தானே, நம்ம தங்க தானே, எல்லாம் தெரிஞ்சுட்டோம். கேன்வாஸ் எல்லாம் பண்ண முடியாது. அவங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கணும் வேற. அதான் எனக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமேன்னு போட்டு மறுத்துரும். அதானே அவர் சொல்லி கொடுத்துட்டானே, சொல்லி கொடுத்தா ஏதோ ஒன்று வந்துடும், ஏதோ ஒன்று வந்து சம்திங் எது 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 எல்லாத்தையுமே என்ன பண்ணும், தெரிஞ்ச மாதிரி வச்சிருந்தா அது முடிஞ்ச கதைன்னு அர்த்தம், உருப்படாத வழின்னு அர்த்தம். ஓப்பனிங்கே இல்லாத தன்மை தான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணும். உள்ள மூடின கதவுகள் அர்த்தம், இறுக்கமா மூடின கதவுகள் அர்த்தம். இல்லாட்டி வந்து ஃபுல் அப்சர்வேஷன் தான், உள்ள அப்சர்விங், நோ கமெண்டிங். ஒரு குடிகாரனோட நான் 1 மணி நேரம் டிராவல் பண்ணா பேசாம ஓடியாருன்னு அப்சர்விங் ஃபினிஷ். நோ சாய்ஸ் சார். ஒருவா நானுங்க ரொம்ப ஹையஸ்டுங்க. ஹையஸ்ட்ல பேக்கிங் கிடையாது, எல்லாம் விளங்கிடும், அதான் எல்லாம் போயிடும். only continuous observation without an observer. அப்சர்வர் வந்து பேச தோணும் உடனே. நிறைய அப்சர்வரே எப்படி உருவானோ, ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் எக்ஸ்பீரியன்சஸ்ல இருந்து உருவானா. ரிஜிஸ்டர்ட் எக்ஸ்பீரியன்ஸே இதுக்கு ஆய்வையா போட்டுறது. மற்றவங்க இருக்காங்கன்னு நினைச்சுட்டு அவங்க கிட்ட எல்லாம் உபதேசம் பண்ணிட்டு. இதுல என்ன ஹையஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்? ஹையஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? இங்க வந்து அந்நியமா, இதுக்கு அந்நியமா ஒரு பொருளே கிடையாது. என் கவனத்துக்கு அந்நியமா ஒரு பொருள் கிடையாது. நான் இந்த எழுச்சியே கிடையாது. புரியுதா? நீங்க கவனத்தை பிராக்டிஸ் பண்ணும்போது நான்ல இருக்க முடியாது. ஊசியில நூலை கோத்துட்டு இருக்கேன்னா இந்த இதுல சொல்லுவாங்க, இது பண்ணிட்டு போயிட கலப்பணம் எல்லாம் பண்ணிட்டு போயிட. அப்போ சொல்லும்போது ஜம்பு தீபு, பாரதவசு, பரதகண்டு, நேரம், தக்கினே பார்த்து அந்த மூலையில உட்கார்ந்து இவருடைய கோத்திரத்துல அவன் கோத்துட்டு இருக்கான்றது கிடையாது. ஊசியை கோத்துட்டு நத்திங் லைக் தட். புரியுதா? அது ஆக்சுவலா அந்த அளவுக்கு கொண்டு வராங்க அவங்க. எங்கேயிருந்து காஸ்மாவிலேருந்து கொண்டு வரா. இந்த வேத மந்திரங்கள்ல ஒரு சங்கல்பம் பண்றதுக்கு சங்கல்பம் நினைத்தல், சாமர்த்தியத்தை சங்கல்பம், எண்ணுதல் வேறு சங்கல்பம். சங்கல்பம் பண்ணிடுவோம் அப்படின்னு வாதியார் சொல்லுவோம், எல்லாருமே அவர் சொல்லிடுவார். மனத்துக்கு வரும், அது மட்டும் நம்ம சொல்லுவோம். அவர் பேரை சொல்லி சன்மானம் கிட்ட வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கல்பம் பண்ணிக்கணும். என்ன சங்கல்பம் பண்றது அவர் சொல்லிடுவார். ஆக்சுவலா என்ன பண்றான், அக்கண்டத்துல இருந்து எக்ஸாக்டா இந்த மைண்ட் கொண்டு வரான். அது வந்து ரொம்ப ஆத்தென்டிக் நடக்கிற ஒரு இது. அந்த அளவுக்கு நிக்கிறார் புத்தர். ஒரு எண்ணம் வந்து அப்படியே ஒரு ஆள் போறாம தெரியும். அவர் கான்சியஸ்னஸ் பார்த்துட்டு பேசாம இருப்பார். கூட்டமா வந்தாலும் பார்த்துட்டு பேசாம இருப்பார். புரியுதா? ஓ, அதுல கை தட்டின இந்த தியானத்துல, இந்த மியூசிக்ல, கச்சேரியில கை தட்ட ஆடியன்ஸுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் தெரியுதா? They have gone with the music. They are mixed with the music. Yeah, அதோட இரண்டரை கலந்துட்டாங்க. அதுக்கு அப்படியே அவங்க டீச்சர் எடுத்துட்டு போது அவங்க குடிக்கிறாங்க. அவங்க கண்டெயின் பண்ண முடியல. ரசிப்பு வந்து உடனே ஆட ஆரம்பிச்சிருது, கைத்தட்டலாம், கிளாப் பண்ணிக்கிறது. புரியுது? இங்க கேட்டகரைசேஷன் இல்லாமல் நடந்தாலும் கேட்டல். இது யார் பாடுறா, என்ன பாட்டு அப்படின்னா ரெஃபர் பண்றவங்க வந்துட்டாங்க. விசாரிப்பவன் வந்துட்டான். இது வந்து ஓப்பன்னஸ். எவ்வளவு ஓப்பன்னஸ்னா ஒண்ணுமே கிடையாது. ஸ்பான்டேனிட்டி தான் வழிகிட்டு. ஸ்பான்டேனியஸ்னா என்ன? அப்பப்போ அந்த மூமெண்ட், அந்த க்ஷணமே, அந்த இது. இதுல வந்து நான் பட்டியலிட்டு நிறைய இந்த மாதிரியான அற்புதமான நற்குணங்கள் அமையப்பெறும் நான் பட்டியலிட்டு 1000 கொடுக்கலாம். அதுல முக்கியமா அமைகிறது வந்து நான் அட்டாச்மெண்ட்.
டிராபேக் என்ன? பற்றின்மை. இதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு தீர்க்கம் கூடுதோ, சின்சியரிட்டி கூடுதோ, எஸ் கிடையாது, நோ கிடையாது. எஸ் சொன்னா எஸ் சொன்ன ஆள் வந்தாச்சு, நோ சொன்னா நோ சொன்ன ஆள் வந்தாச்சு. எஸ் கிடையாது, நோ கிடையாது. அந்த பியூர் அப்சர்வேஷன். ஜென்மில்ல அடிக்கடி சொல்லுவேன், ஏதோ ஒரு பொருளை வச்சிருவாரு, இது என்ன பொருள் சொல்லு, இந்த மொபைல் போனே வச்சிருவாங்க, என்ன சொல்லு, அவன் சொல்றதுக்கு ஆரம்பிச்சிருவான். புத்தி நிக்காது இல்ல, தெரியுமே குழந்தை கூட சொல்லிடுற மொபைல் போன் சொல்றாரு. இவன் எதுக்கு வந்திருக்கான்? ஆன்ம ஞானத்துக்கு மானாஸ்திரியில வந்து சேர்ந்திருக்கான், குரு இதுல சிஷ்யா வந்து சேர்ந்திருக்கான். அவன் பொறுப்பா இருக்க வேண்டாம், அவன் சொல்றதுக்கு முன்னாடி சொல்றாரு, அவனுக்கும் தெரியும், ஏதோ சொல்லிடுவாரு, ஏதோ இருக்கும், ஏற்பட்ட விஷயம் இல்லை. இந்த மொபைல்னு சொன்னீங்கன்னா 100 அடி இந்த மொபைல் இல்லைன்னு சொன்னேன்னாலும் 100 அடி அப்படின்னு சொல்லிட்டு பேசாம. நீங்க எல்லாம் கூட கவனம் இருக்கீங்கல்ல, உள்ள அசைவத்தில் இருக்கீங்கல்ல, அசைவத்தில் இருக்க முடியும். அசைவத்து இருந்தா நீங்க பெண்ணும் கிடையாது, ஆணும் கிடையாது. நம்மளாம் பிறப்புல ஒரு தோற்றத்துக்கு வந்திருக்கோம், அப்படிதான் இருக்கணும். ஆக்சுவலா தோற்றத்துக்கு வந்திருக்கு, என்னவோ பேசிருக்கு, என்னவோ படிச்சிருக்கு, என்னமோ இதுக்கேற்ற வேலை கிடைச்சிருக்கு, என்னமோ உறவு கிடைச்சிருக்கு. அதை பாராட்டவும் கூடாது, வெறுக்கவும் கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, ரொம்ப சங்கடம் வச்சக்கூடாது. என்ன எல்லாம் ஜடங்கள், அறிவற்றவைகள். அறிவற்றவைகளோட வச்சிருந்தா என்ன ஆகும்? நீ அறிவற்றவனா போயிடுவேன். தரா தரம்னுவாங்க இல்லையா? எதுக்கு இந்த மாதிரி வந்து பகவத்கீதையில சொல்லணும்? என்னுடைய மேலான பிரகிருதி, என்னுடைய மீது எல்லாம் கீழான பிரகிருதி, கீழான பிரகிருதி என்ன சார்ந்திருக்கு? நான் அவைகளை சார்ந்திருக்கவில்லை. இல்லையா? கெட்ட பேருக்கெல்லாம் ஏன் இப்படி அப்படின்னு எலிஜிபிள் யாரு எங்க எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது, யாருக்கு எப்படி மொழிக்கு வரும்னு தெரியாது. இதுல வந்து வெளி குவாலிபிகேஷன்ஸ் எல்லாம் குவாலிபிகேஷனே கிடையாது. வேற வெளியில நான் பிஹெச்டி, எம்பிஏ, எனக்கு 15 லாங்குவேஜ் தெரியும், சர்வ சாதாரணமான சித்தர்கள் வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க, சர்வ சாதாரணமா இருந்திருக்காங்க. ஆண்டாள்லாம் அப்படித்தானே, இதோட வளர்க்கப்பட்டவதானோ, எப்படி பெரிய சித்த புருஷியா மாறினா, ஆண்டவனோட அடைக்கலம் அப்படியே போன அல்ல, ஒளி ரூபத்தோட எல்லாரையும் அழிக்கிட்டு போனான். திருஞான சம்பந்தர் ஒளி ரூபம் அழிக்கணும். ஏன்னா டிரான்செண்டல் இருக்கு, இது கனவு. யாருடைய கனவுன்னு தான் கண்டுபிடிக்கணும். புரியுதா? கனவு அது கனவு தெரிஞ்சு பெரிய லீட். கனவு தெரிஞ்சது தப்பாகட்டோம்னா ஒரு கனவுல செம்ம பயன்படுத்தி ஓடி இருக்கும். கட்டில இருந்து மலையில இருந்து உயர மாதிரி 2 பேரும் போயிருக்கோம். ஐயோ நிக்க அவர் அப்படியே தவறு வேற மாதிரி கண்டுட்டு அப்படியே அவர் பிடிக்கிறாரு. நம்ம கட்டில இருந்து வந்து அப்பா வீட்டுல பெட்ரூம்ல மேல இருந்து விழுந்திருப்போம். அது யார் மேலே விழுந்தாலும் அவங்க இருக்கப்போம். அப்புறமா என்ன ஒரு பெரிய திருப்தி, அப்பா நிச்சயமா நடக்கலையா, அவ்வளவு சந்தோஷம். யாருக்கு? எழுந்த நமக்கு உங்களோனுக்கு சத்தியம், அந்த பரம சத்தியம், அந்த கடின சத்தியம் துல்லியமா வேற இருக்கு, நுட்பமா இருக்கு. அது அந்த நனவுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லை. அதுல ஏகப்பட்ட மெசேஜஸ் வேற. நீ ஏன் வேணாண்டா, அந்த உலகமே வேணாண்டா, எல்லாத்தையும் நான் வச்சு உன்னை பயமுறுத்த வேண்டாம், உன்னை சந்தோஷம் கூட பட வேண்டாம் அப்படின்லாம் சொல்றது. அதனாலதான் இது மாயாஜால பிரபஞ்சம். தோற்றம் அனைத்தும் மாயம். நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருக்கல, திருப்பி எந்த வார்த்தைக்கு முன்னாடியே ஒரு ஆக்சுவலா நம்ம கொடுத்த வார்த்தைன்னு இருக்கேன். நம்ம கொடுத்த வார்த்தை இந்த கரும்பு, நம்மளுக்குதான் கரும்பு, தமிழ் எல்லைக்குள்ள இருக்கு கரும்பு, அவ்வளவுதான்.
உடம்புக்கே தெரியாது தான் கரும்பு. நம்மளை விட 5 அறிவு கொண்ட பிராணிகள்லாம் ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கு. இங்கிலீஷ்காரங்கிட்டையும் அது வாழறது, நம்ம கிட்டையும் வாழுது. அது நம்ம விதவிதமான ரேஸையும் யூரோப்பியன்ஸையும் ஹேண்டில் பண்றதா, அமெரிக்கன்ஸையும் ஹேண்டில் பண்றதா, ஆப்பிரிக்கன்ஸையும் ஹேண்டில் பண்றதா, நம்ம ஊர் இடையர்களையும் ஹேண்டில் பண்றதா, எல்லாரும் ஹேண்டில் பண்றதா, நாம அதை ஹேண்டில் பண்றோமா? ஹூ இஸ் இன்டெலிஜென்ட் இல்லையா? அந்த கிளைமேட், அந்த மனுஷன், அந்த கௌபாய் இல்லையா, ஒரே இடம் தானே, மாற்றினம் தானே, அது ஹேண்டில் பண்றது இல்ல. அது விதவிதமான மனிதர்களை ஹேண்டில் பண்றது தானே அர்த்தம். விதவிதமான லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிறது தானே அர்த்தம். அதுக்கு இன்டலெக்சுவல் பிரெயினே தேவையில்லை, நேரம் பார்ப்போம் உணர்வை. இப்ப நம்மளுக்கு வாழ்வான் கொடுக்க வேணாம், நம்மள கம்பால அடிக்க வேணாம், எல்லாம் தெரியும். ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து தெரியும், டிஸ்டன்ஸ்ல இருந்து தெரியும். இன்ஸ்டன்டேனியஸ் அதுக்கெல்லாம் இன்ட்யூட்டிவ் அறிவு ஒண்ணுதான் இருக்கு கரெக்டா. பயத்தை சார்ந்தது நிறைய இருக்குது. பயத்தினாலையும் இனவெருத்தினாலையும் ஆகாரத்துக்குமே உற்பத்தி பண்ணப்பட்ட ஆர்கானிசம். நம்ம அதெல்லாம் தாண்டி வந்திருக்கோம். எல்லா செல்ஸும் இருக்கு, எல்லா டேட்டாவும் இருக்கு, கம்ப்ளீட்டா பதிஞ்சிருக்கு. நம்ம அதை தாண்டி இங்க வந்திருக்கோம். எக்ஸ்ட்ராவா வந்ததுன்னு இன்டெலெக்ட் ஹையஸ்ட். இதெல்லாம் நம்மளால நடக்கிறோம். பசுவை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறோம், சூரியனை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறோம், பூமியை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறோம், உலகத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறோம். உலகத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறோம், யாரும் நம்ம சொல்லிருக்கோம், அந்த புரிஞ்சுக்கிறவங்க பத்தி புரிஞ்சுக்கிறோம். புரியுதா? இது இந்த புத்தி ஒண்ணுத்துக்கு தானே, மனித புத்தி ஒண்ணுத்துக்கு தானே இது வாழ்க்கை பெற்றிருக்கு. அதுவும் என்ன, இந்த புத்தி எங்கேயோ போய் இன்டெலெக்சுவல்ஸா மாத்தின்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம், அது தடிக்க வைக்கிறோம். இதுதான் அதனால சுத்தறிவு நிறைய சேர்த்து ஹெவியாக்கியத ஏகப்பட்ட வார்த்தைகள், ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ், ஏகப்பட்டதெல்லாம் உள்ள போய் அதெல்லாம் கைட்டு விடுற வரைக்கும் அதை வேலை பண்ணிட்டே இருக்கணும். போருண்டா நான் இன்ஜினியரா இருந்தது போருண்டான்னு ஒரு ஜென்மத்தை விடுவான். போருண்டா எனக்கு இன்ஜினியரிங் போறேன். அதே தெளிக்கணும். அதனாலதான் இங்க இது எல்லாமே என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லுவாங்க யதார்த்த உண்மைகள், இதெல்லாம் நிகழ்வுகள். இதன் யதார்த்தமா இதுதான் இருக்கு. இது இருந்துட்டே இருக்கு. இன்னும் 50,000 வருஷம், இன்னும் 100,000 வருஷம் இருந்துட்டே இருக்கும். ஆனா இப்பவே இங்கே இந்த செகண்ட்லயே எட்டர்னிட்டியும் இருக்கு, பியாண்ட் மெத்தம் இருக்கு, இம்மினெண்டா இருக்கு, பியாண்டா இருக்கு. இங்கேயே இப்போதே உண்டான இதுவும் இருக்கு, அந்தமும் இருக்கு, விடுதலை இருக்கு. பக்கத்துல இருந்தா இருக்குது, அதுக்கு மேல விடுதலைன்னு ஒரு தனியார் ஸ்டேட் கிடையாது. அதனால இங்க பண்ற தியானத்திலேயே அந்த கவனத்தை புரிந்து உணர்ந்து இது இல்லாத இடம் தான். தனியா கவனம்னு ஒண்ணும் கிடையாது. அது மெத்தட் ஒண்ணும் கிடையாது. கவனத்தை பிடிக்கிறது, ஆகாரத்தை பிடிக்கிறது என்ன மெத்தட்? ஏதாவது ஒரு டம்ளருக்குள்ள இருக்கிற ஆகாசத்தை எனக்கு எடுத்துக்கூட முடியாது. ஒரு ஸ்பூனுக்குள்ள அதே முடிக்கணும். காற்றே பிடிக்க முடியல, அதுல உற்பத்தியார காற்றே பிடிக்க முடியல. காற்றை கொண்டு கவனிச்சா ஏன்னா கவனத்தினுடைய ஒப்பைக்குள்ள சொல்லுவா என்னன்னா மறைப்பு. கவனம் இந்த நீராத்துல பட்டு சிதறும் பொழுது இந்த நீராசு உற்பத்தியாகி நிக்கிறது. என்ன பண்றது? வினைகளா உள்ள நிக்கிறது. சர்வீஸ் கான்சியஸ்னஸ்ல நிறைய கர்மாக்கள் வெயிட்டிங், புள்ளியா டாட் 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 அது நிறைய ப்ராஜெக்ட் தான் இருக்கு. ஒவ்வொரு செகண்ட்ல எல்லாமும் பதிஞ்சிட்டு இருக்கோம், பதிச்சுட்டு இருக்கோம். இந்த உண்மை தெரியாதனால பதிச்சுட்டு இருக்கோம், கவனமா இல்லாதனால பதிச்சுட்டு இருக்கோம், வெற்றி கவனத்தை கையாளாதனால பதிச்சுட்டே இருக்கோம். கடல்ல பெருக்கின்றே இருக்கும். இன்னும் நிறைய தேவைப்படுற பேச்சுகளை பெருக்கின்றே இருக்கும், நாட்டங்களை பெருக்கின்றே இருக்கும். ஏன்னா நாட்டங்களை மாற்றி அமைக்கின்றே இருக்கும். அது எப்படி? கம்பேரிசன் மூலமா, போட்டி போடுறது மூலமா, நிறைய விதமான மெஷர்மெண்ட்ஸ் உள்ள எவாலுவேஷன் மெத்தட்
எல்லாத்தையும் எவாலுவேட் பண்றோம். வெளியே எவாலுவேட் பண்றோம், உள்ள எவாலுவேட் பண்றோம். எவாலுவேட்டர் கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கான். ஜட்ஜஸ் எல்லாம் உள்ள இருந்துட்டே இருக்காங்க இல்லையா? எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்றவங்க உள்ள இருந்துட்டே இருக்கான். எப்படி இருக்கா அவனோட எக்ஸ்பிரஷன் தாட்ஸ் இருக்கு. புரியுதா? இப்ப இதுக்கு குரூஷியலா இருக்கிற ஒரு பாட்டை மாத்திரம் பார்ப்போம். பகவானுடைய பாட்டு புத்தகம் இருக்கா உங்ககிட்ட? நான் இன்னைக்கு கொண்டு விட்டேன். உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டு? நான் இன்று தேகம் நவிலாது உறக்கத்தும் நான் இன்றென்று யாரும் நவில்வதில்லை நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும் இந்த நான் எங்கெழும் என்று நுண்மதியால் எண். பாட்டு அந்த பாட்டை லைனா சொல்லுங்க. நான் என்று தேகம் நவிலாது உறக்கத்தில். ஃபர்ஸ்ட் லைன். இது எல்லாம் ஜட கூட்டத்தை தூக்கிண்டு சித்தாவும் இல்லாம ஜடமாவும் இல்லாமல் ஒரேடியா ஜடமாவும் இல்லாமல் ஒரேடியா அறிவு பூரண பொருளாகவும் இல்லாமல் இடைப்பட்ட ஒரு தோற்றமாக ரொம்ப ரொம்ப எதிர்மறல் ரொம்ப ரொம்ப என்ன அனித்தியமான இருப்பு. இருப்பே இன்மை. பிடிக்கவும் இல்லையா? நான் சொல்ற ஒரு காட்டை பிடிக்கவும் இல்லையா? அது என்ன பயன்? எல்லாருமே எதுவுமே நாட்டத்துல இருக்கா? ஒருத்தரை சட்டையை பிடிச்சி உட்கார வச்சு உனக்கு என்னதான் பிரச்சனை, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியாது. யாருக்குமே சொல்ல தெரியாது. கரெக்டா? சத்தியம். உனக்கு இப்ப என்ன வேணும்? ஏன் இப்படி சோகமா இருக்க? உனக்கு என்ன குறை அப்படின்னு கேட்டா வார்த்தைக்கு கூட கொண்டு வர தெரியும். என்ன குறைன்னு அவனுக்கு தெரியாத அளவுக்கு அப்படி ஒரு ஓட்டம் தான் இருக்கு. புரியுதா? தேங்க்யூ. நான் என்று அந்த பாட்டு வேகம் நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும் எழுவென்று படிக்கணும். இந்த பாட்டை வாங்கிக்கணும் உள்ள.